குட் மார்னிங். நீங்கள் நன்றாயிருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த கால சாம்பல் போன்ற வாழ்க்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்று மனுஷன் விரும்பலாம், உங்களை படைத்தவர் விரும்ப மாட்டார், விரும்பவும் இல்லை. உங்களுடைய உடைந்த அனுபவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். உடைந்த அனுபவத்தோடு வாழ்ந்த உங்களை உலகத்திற்கு ஒளியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பூமிக்கு உப்பாக வாழ வேண்டும் விரும்புகிறார். உங்கள் நகரத்தில், உங்கள் பட்டணத்தில் மலையில் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக வாழ விரும்புகிறார். அது மட்டுமா, எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்கள் சுகித்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய சாம்பலான வாழ்க்கைக்கு பதிலாக நல்ல அழகான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். துக்கமான வாழ்க்கைக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். விரக்திக்கு பதிலாக துதியை கொடுக்க விரும்புகிறார். முழுமையாய் எரிந்த பிறகு என்ன கிடைக்கும்? மிச்சம் சாம்பல் தான் கிடைக்கும். அந்த சாம்பல் தான் உங்களுடைய உடைந்து போன கனவு, ஏமாற்றங்கள், விரக்தி, நம்பி கெட்டு போனவைகள், காயங்கள், தோல்விகள், இவை எல்லாவற்றையும் அழகாக மாற்றுவார். உங்கள் சாம்பலான வாழ்க்கையை தேவனிடம் கொடுப்பதில் நீங்கள் விருப்பம் உள்ளவராக இருக்க வேண்டும். சாம்பலும் சிங்காரமும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது. ஒன்று சாம்பல் ஒழிய வேண்டும், உங்களுக்கு புதிதாக அலங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். கடந்த கால காயங்களை நம்பி ஒப்படையுங்கள். வழிகளை விட்டு வெளியே வர விரும்புங்கள். சாம்பல் மீது இன்னும் உட்கார்ந்து கொண்டு நாட்களை வீணடிக்க வேண்டாம், காலத்தை வீணடிக்க வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது, சிறந்த நாட்கள் இருக்கிறது, அது உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. துக்கத்திற்கு மாறாக தேவன் மகிழ்ச்சியை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இனி சாம்பல் இல்லை, அழகான ஒன்றை உங்களுக்கு கொடுப்பார். நாளை சந்திப்போமா? God bless you.